வேறு இல்லை. Disclaimer: the channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. KL 3-digit short. நாளைக்கு கரெக்டா ஓகே, நாளைக்கு போடலாம். 19/6/4/25. ஓகே, நமக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு என்னன்னா 460 டோட்டல் 10. 4 + 6 + 0 3 கூட்டினா 10 கிடைக்கும். இதை நான் ஃபாலோயிங் நம்பரில் 3 சொல்லியிருந்தேன். வீடியோ ரெகுலராக பார்த்துருவாங்க, சார்ட் தெரிஞ்சவங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்பரை எடுத்துருக்கலாம். ஏன்னா நான் குறிப்பிட்டு அங்கேயே மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. அப்போ இதுக்கு குறைச்சா இங்கே 3 இந்த இடத்துல போகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஒன்றும் இல்லை, இறங்கி இங்கே வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ கூட ஒன்றும் இல்லை. அடுத்த ஃபாலோயிங் நம்பர் சொல்கிறேன். அது சார்ட் வச்சுக்கிறாங்க, சார்ட் வாங்கினவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கே இறங்கிருச்சா. நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல 2 நம்பர் தான் இருக்குது. அது என்ன நம்பர் எப்போ வரப்போகுது தெரியும்னா உங்கள்கிட்ட சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப் வாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டு சார்ட் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி வைக்கிறேன். சார்ட்டு பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. சார்ட் வேணுங்கிறவங்க, சார்ட் விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டு சார்ட் வேணும் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, இல்லை கால் பண்ணாலும் ஓகே. டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சார்ட்டை பற்றி சொல்லிடுறேன். இதான் நம்ம வீடியோலையும் சொல்கிறோம். இன்னும் டவுட்டு ஃபுல்லாக வேணுங்கிறவங்க நான் பழைய வீடியோ அனுப்புகிறேன், அதில் பாருங்கள். பார்த்துட்டு அதில் உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. இப்போ புரியலனாலும் நான் கால் பண்ண நான் சொல்கிறேன். 1000 rupees பே பண்ணி சார்ட் வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபாலோயிங் நம்பர் வேணும், ஒரு 5 நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் எப்படி வேணால் வரலாம். எக்ஸாம்பிள் 937 ஒரு நம்பரை நான் கொடுக்குறேன்னா அது வந்து அப்படியே வராது, மாற்றி வரும். 937ங்கிறத வந்து 7 முன்னாடி போயிடும், 3 கடைசிக்கு போயிடும், இந்த மாதிரி மாற்றி வரும். அதை நீங்கள் தான் பார்த்து வச்சுக்கணும். இதில் ஏபிபிசிஸ் ட்ரை பண்ணுங்க. இதில் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, சார்ட் வச்சுக்கிறவங்க நான் வீடியோவில் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ சார்ட்டோட கான்செப்ட்டு புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். டோட்டல்னால் ஒன்றுமே இல்லை, 3 டிஜிட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நான் சார்ட் வச்சுருக்கோம். கான்செப்ட் என்னென்னா 3 நம்பர் கூட்டினா என்ன கிடைக்கிது, அதான் டோட்டல்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த அடித்த நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் பாருங்கள், இது கொடுத்துருக்கு. இதுதான் டோட்டல். ஏன்னா அது கூட்டுறோம்ல, கூட்டி கிடைக்கிறது, டோட்டல் பண்ணுறோம்ல, ப்ளஸ் பண்ணுறோம்ல, கூட்டுறோம். அதனால் டோட்டல்னு சொல்கிறேன். கூட்டல்னே வச்சுக்கலாம். அப்போ இந்த நம்பர்லாம் கூட்டினா அது கிடைக்கிது. இங்கே பாருங்கள், 10, 3, 20, 15, 6, 7, 17, 5 ஜிக்ஸாக்காக மாறி இருக்குது எல்லாம். ஏன் இன்றைக்கி 5 வந்துருக்குது, இதுக்கு அடுத்து 6 தானே போகணும். ஆனால் வந்து இங்கே அடுத்த நாள் 17 போயிருக்குது. இங்கே 17 அடுத்து 18 இருக்குது. இதை குறைச்சா 15 இருக்குது, 16 இருக்குது. அதெல்லாம் எங்கே காணோம். அதெல்லாம் வரும், கேப் விட்டு அடிக்கும். ஆனால் இங்கே செக் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் 1 or 2 வீக்ஸ்லேயே அது மாற்றி வரும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இங்கே 7 அடிச்சிருக்கு. ஓகே, போன வீக்குக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்குது. அப்போ அந்த 7க்கு அடுத்து என்ன, 8. 7க்கு குறைச்சா 6. பாருங்கள் எங்கே வந்துருக்குங்க. ஸோ இந்த 6 நம்பருங்கிறது
ஆல்ரெடி இங்கே ஒரு 7 வந்துருக்குது. 7 குறைச்சிங்கன்னா 6. ஸோ 6 இங்கே வந்துருக்குதா. அடுத்து 6 கூட்டினீங்கன்னா 7, அதை குறைச்சா 5, அதெல்லாம் காணாதான். அங்கே பாருங்கள், அடுத்த நாள் இங்கே 6, அடுத்த நாள் 5. இப்படி தான் கேப்பிட்டு நம்பரை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சார்ட்டில் ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 5 அடிச்சது பக்கத்தில் 4, பட் ஆனால் அடுத்த நாளே வரல. 1 வீக்கு ஒரு 4-5 நாள், 10 நாள் தள்ளி வந்துடும் திருப்பி. அதனால் இங்கே 5 அடித்து 4 அடித்து அடுத்து 3 அடிச்சு வச்சுருக்கு. ஒன்று மேலே அடுத்து 2க்கு தான் போக போகுது. இதனால தான் நான் சொல்கிறேன், அதனால் பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கன்னு. இந்த கலர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர். இந்த மந்தோட கலர் ப்ளூங்க. ஏப்ரலுக்கு ப்ளூ கொடுத்துருக்கேன். அப்போ ப்ளூவில் இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. போன மந்த்து மார்ச்சுக்கு பச்சை கலரு தாங்க, பச்சையில் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. அது பிப்ரவரிக்கு மஞ்சளில் பிப்ரவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஜனவரியில் ரெட்டில் ஜனவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. அவ்வளோதான். அப்போ கலர் பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு ஒரு நம்பரை காட்டி சொன்னோன்னா அது என்னென்ன எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு இந்த சார்ட்டில் இந்த கலரை பார்க்குறீங்க. கலர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெட்டுன்னு எடுத்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்தது, அப்போ அதுக்கு பக்கத்தில் வரும். மோஸ்ட்லி போன மந்த்துக்கு பக்கத்தில் வந்துடும். ஏன்னா போன மந்த் கலர் என்ன, மார்ச்சுக்கு மஞ்சள் எங்கெங்கே வந்துருக்குன்னு பாருங்கள். சாரி, பச்சை கலர் பக்கத்தில் ப்ளூ கலர் வந்துருக்கு பாருங்கள். இதனால தான் சொல்கிறேன், ஆனால் போன மந்த் கலர் பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த மந்த் எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் போயிடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே கடைசியில் வந்து 20 அடிச்சிருக்குது. அப்போ ஒன்றா இங்கே பக்கத்தில் 21 போகணும், இல்லை 19 போகணும். ஏன்னா இங்கே வரல இன்னும். இது மாதிரி தான் ட்ரை பண்ணணும். இங்கெல்லாம் எடுத்தோம்னா நம்பர் நமக்கு நிறைய நம்பர் வரும். அதனால தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இங்கே நம்பர் கம்மியாக இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்பரை பிடிச்சிக்கலாம். டெஃபினட்டாக 2 போகும், நான் அடித்து சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 100% இதில் 2 வரலைன்னா நான் வீடியோ போடுறதே விட்டுறேன். 2ஆம் நம்பர் டோட்டல் வரும். வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மந்த்து இல்லை அடுத்த மந்த்து டெஃபினட்டாக வரும். ஏன்னா 2 வந்து குரூப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா இது என்னென்னா இருக்கிற டோட்டல் இன்னும் பிரித்து நம்ம குரூப்பாக கொடுக்குறோம் எடுத்துட்டா. இப்போ வந்து 0 குரூப்னு எடுத்திங்கன்னா 0, 10, 20, 3 டோட்டல் இதை ஃபாலோ பண்ணணும். 1னா 1, 11, 21, 3 குரூப் வரும். 3 டோட்டல் வரும் குரூப்பில். அது மாதிரி 2ஆவது குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா 2, 12, 22 3 டோட்டல் வருமா. அதில் பாருங்கள், லாஸ்ட்டு வந்து போன மந்த்து அதுக்கு முந்தின மந்த்து பார்த்திங்கன்னா 12 மட்டுமே தான் நிறைய டைம் வந்துருக்குது. அப்போது 2 எங்கே போச்சு, 22 எங்கே போச்சு? இதுக்கெல்லாம் 100% வாய்ப்பு இருக்குது நம்பர் வரத்துக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் குறிப்பிட்டு. ஸோ இந்த நம்பரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அதே மாதிரி எடுக்கலாம். அதனால தான் நான் பக்கத்துலேயே 3 சொல்லியிருந்தேன். 3ல் பாருங்கள் 13, 13, 23 அடிச்சிருக்குது. 3 வரல. அதனால தான் இந்த மந்த்து 3 கொடுத்துருச்சு. இதனால தான் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு. ஏன்னா நம்ம மந்த்லி 4-5 மாதம் அடிக்கிற நம்பரை நம்ம பார்த்துட்டே தான் வரோம் என்னென்ன அடிக்குதுன்ட்டு. அதனால தான் சார்ட்டை போட்டு பர்ஃபெக்டாக எல்லா நம்பரையும் போட்டு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சார்ட்டை வச்சு நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். நாளைக்கே வரப்போகிற நம்பர் கிடையாது. நம்ம தள்ளி வரலாம், அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நம்பர் நம்ம கெஸ் பண்ணி வைக்கிறோம். வரலையா, அது வரலைன்னு சொல்ல முடியாது. வரலைன்னா நாளைக்கு வரலைன்னு நாளானிக்கு, அவ்வளோதான். அது மாதிரி பாருங்கள், இந்த மந்த்தில் வருங்க, இந்த 4ஆவது குரூப்பில் 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு 4 போகலாம், இல்லை 14 போகலாம், இல்லை 24 போகலாம். 5ல் பாருங்கள் 5, 15, 6ல் 2, 6, 16, 7ல் பாருங்கள் 2, 7, இன்னொரு 2, 17 வந்திருக்குது. 8ல் 2, 8, இன்னும் ஒன்று கூட வரல. 8ல் டெஃபினட்டாக 8 போகும். ஏன்னா 7 அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 7 2 நம்பர் அடிச்சிருக்கு. பக்கத்தில் இங்கே இது வரைக்கும் வந்துட்டு 8 இன்னும் வராமல் இருக்குது. வரலாம், வாய்ப்பு இருக்குது. 8 வந்தால் 9. இன்றைக்கி என்னோடய டார்கெட் இங்கே 8 இல்லை 9 போகலாம். இல்லைன்னா திருப்பி இங்கே 2க்கு போயிடலாம். சொல்ல முடியாது, என்ன வேணால் வரலாம். இல்லைனா இதில் பாருங்கள், இங்கே என்னென்ன அடிச்சிட்டுன்னு பாருங்கள். இது பக்கத்துலேருந்து அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், 7 குறைச்சிங்கன்னா 6 இங்கே வந்துருக்குது. அடுத்து இதுவே பாருங்கள், 16 அடிச்சிருக்குது. அடுத்து 17 இங்கே பாருங்கள். அப்போ இங்கே என்னென்ன அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை ஒன்று கூட்டி குறைச்சா அடிக்க போகுது, அவ்வளோதான். அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மட்டும் பாருங்களேன், 17, 7, 7, 5, 2 பெரிய நம்பரா, இல்லை ஒரு பெரிய நம்பர், 3 சின்ன நம்பர். அப்போ இன்றைக்கி என்ன வரப்போகுதுன்னா, எதை பேஸ் பண்ணி அடிக்க போகுதுன்னா, ஸோ இங்கே இருக்கிற நம்பரை ஏதோ ஒன்று கூட்டி குறைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதை கூட்டினா 6, ஆனால் 6 அடிச்சிருக்கு. திரும்பவும் போகலாம். இது
குறைச்சா 16. சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.